பெப்பர் சிக்கன் பண்ணலாமா? அதுக்கு போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணும். ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, அப்புறம் வந்து சின்னதாக கல்பாசி, பே லீஃபு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாதி பத்திரி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து அதே பேனில் ஒரு ஸ்பூன் வந்து முழு மல்லி, 4-5 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்போ 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட்டில் 2 மிக்ஸ் பண்ணி போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கார வச்சு அரைச்சி எடுத்து வச்சிடணும். இன்னொரு பேனில் வந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எந்த தாளிப்பும் தேவையில்லை. டைரெக்டாக வந்து ஆனியன், கருவேப்பிலை, அப்புறம் வந்து அது வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிக்கன் இருக்கும் இல்லையா, மேரினேட் பண்ண சிக்கன், அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிடணும். வேக வச்சதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஆட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக வேணும், அப்போ கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். நல்லா கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீஃப், அவ்வளோதான். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.